நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெறைய பேர்ட்ட கதை சொல்லியிருக்கோம். நெறைய முயற்சி பண்ணியிருக்கோம். நெறைய ப்ரொடியூசர்ட்ட போயிருக்கோம். பட் அதில நெறையா தள்ளி தள்ளி போயிருக்கோம். அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நான் விஜய் சார்ட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2 1/2 மணி நேரம் கதை கேட்டிருப்பாரு. 2 1/2 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல என்ன வேற என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டாரு. அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்க அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீட் ஆகி வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு. கேட்கறது தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என்ன படத்தோட ஹீரோ. ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நான் ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோ ஆயிட்டார். அப்புறம் சரி ஒரு ஹீரோவா படம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்தோம். முடிவெடுத்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணோம். ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ தி டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் இன் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டரில் ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன். அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணி டேய் நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னேன். என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம், நீ வா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன். பட் அந்த கதை கேட்ட அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இம்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான். நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு என் படத்தில் அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ், அவன் தான் அந்த கதையில ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இல்ல இல்ல அது அந்த அர்த்தத்துல இல்ல, சதீஷை வச்சு இது வரைக்கும் பண்ணாத ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் ஜாகிரபியா யோசிச்சோம் எங்க போய் கொள்ளையடிக்கலாம்னு. இது வரைக்கும் கொள்ளையடிக்காத இடமா இருக்கணும். நகைக்கடை, துணிக்கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்ற ரொம்ப யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசிச்சோம். யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன் எது கொள்ளையவே நான் ஒண்ணுன்னா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லடா வேணாண்டா 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 நான் கேட்டேன். சரி கொள்ளையை அடிக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கணும்டா அது எதிரா அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து கொள்ளடிக்கும் போய் நீ போய் அடி அப்படின்னா அவன். அப்போ தான் சரி அப்போ ஓகே ஏர்போர்ட்ல ஃபிக்ஸ் பண்றேன். ஏர்போர்ட்லாம் கொள்ளடிக்க முடியாதுடா அப்படின்னா இல்லடா அப்போ அடிக்கிறோம் நம்ம, அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அது தேங்க்ஸ் மச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த். எனக்கு மேல நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசன் டேரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேல படம் ஃபுட்டேஜ் ரெடி ஆனதுல இருந்து எனக்கு மேல அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேல நிறைய உழைச்சது, டே அண்ட் நைட்டா இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாம போன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன். எனக்கு மேல நிறைய உழைச்சது சித்தார்த் தான். நல்லாவும் உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் இது. அப்புறம் நடிச்ச நடிகைகள் அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிடும் போது நான் அப்போ அவங்க ஹைதராபாத்ல எங்கேயோ இருந்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல. அப்போ லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ப்ரொடியூசர் சொன்னேன் சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேற தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னா அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி கூட சரி ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்க வந்துருவாங்க. டைலாக் போய் பேசுவோம். அவங்க சுத்தமா தமிழ் தெரியாது. எனக்கு எப்படி ஒரு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஃபுல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக் டக் டக்குன்னு சிங்கிள் டேக்ல அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்துல நல்ல காமெடி பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் ஆனந்தர் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின் ரோல் தான் பட் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி இந்த படத்துல பாட்டு கொரியா பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசா. நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமா சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி. அப்புறம் அண்ணன் சுகுண சிவா அண்ணன் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க. நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல அது.
அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மொமெண்ட். ஏன்னா நான் திருப்பி நடிக்கும்போது எனக்கு மத்தவங்க கிட்ட வேலை வாங்குறது ஈஸியா இருக்கும். நம்ம அந்த வேலைய பண்றதுன்றது எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். அது நடிக்கும்போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டர்ல எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எப்படி என்னவா நடிக்கிறேன், கரெக்ட்டா நடிக்கிறேன்னா, ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றத நான் டிசைட் பண்ற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அதுக்கு மத்தவங்களும் கோஆப்பரேட் பண்ணணும். அப்ப நெறைய கோஆப்பரேட் பண்ணாங்க. அது சுப்ரமணிய சிவா தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எனக்கு நெறையா. அதனால அவர் கூட நடிச்சேன். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணாரு. நல்லா சப்போர்ட் பண்ணாரு எனக்கு. நல்லா நடிக்கிறேன், நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் வேற யாரு? ஆமா அது கரெக்ட் தான். வேற வழி இல்லன்றது ஒண்ணு இருக்கு. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான். நெறைய பேர் புதுசு தான் நாங்க இது பண்ணியிருக்கோம் அதுல. மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸா ஒரு மியூசிக் ஒன்று காமிச்சார் போட்டு வச்சிருந்தது. அது பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவர்கிட்ட மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன். மற்ற பாட்டெல்லாம் கேட்டேன். போட்டு டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்னைக்கு வரல அவர். ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா லைவ்ல போய் எடுத்தோம். அது தவிர்த்து மேட்ச் பண்ற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு எங்களுக்கு. நிறையவே ஹெல்ப் பண்ணாரு படத்துக்குள்ள. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து எழுதியிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல. இப்போ கேட்டோம், சுச்சுவேஷன் சொன்னோம் ஓகே நான் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னாரு. டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு 2 நாள் 3 நாள்ல அவருக்கு வந்து பிரிண்ட் அவுட் மெயில் வந்துட்டே இருக்கும். பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்ற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, பட் நல்லாவும் இருந்தது. அதனால ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணியாச்சு. வேற யாருக்கு வேற விட்டனான்னு தெரியல. காஸ்டியூம் டிசைனர் அவங்க இது மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படத்துக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற யூனிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. அதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தாரணி ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கேரக்டர் தான். அவருக்கு விக்ரம் வந்து சின்ன கேரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து இவருக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்து கூட படத்துல ஹீரோயின்றது இல்லை. இவர் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார். அவருக்கு ஹீரோயின் இல்லை. ஆனா அவர் சின்னதா வர அவருக்கு ஒரு ஹீரோயின் வேற கொடுத்துருக்கோம் நாங்க. அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. கூட நடிச்சவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராவா நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு சொல்லணும். ஒன்னு என் டைரக்ஷன் டீமு. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான் நானு. ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா தான் இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3வது வாட்டி சொல்லுவேன், 4வது வாட்டி கொஞ்சம் லைட்டா மூஞ்சி காமிச்சிருவேன். பட் அதுக்காக எவனும் வேலையை விட்டு போகாம கடைசி வரைக்கும் புரிஞ்சுட்டானுங்க அவனுங்க. ஓகே, இவன் கொஞ்சம் கோளாறு தான். ஆனா தப்பு பண்ணும்போது தான் கோளாறு ஆகுறான் அவன். சும்மா கோளாறு ஆக மாட்டான் அவன். ஒரு 4 வாட்டி சொல்றான்ல, அந்த 4 வாட்டி நம்ம புரிஞ்சு போனோம். 5வது வாட்டி தான் அவன் கொஞ்சம் மூஞ்சி காட்டுறான்றது. அந்த தேங்க்ஸ்டா அதுக்கு. 10 பேர் இருந்தாங்க என்கிட்ட. எல்லாரும் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் படத்துலயே 10 பேரா, ஃபர்ஸ்ட் படத்துலயே 10 பேரா அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒருத்தர் கேட்டார், ஃபர்ஸ்ட் படத்துலயே 10 பேரான்னு. அப்போ யோசிச்சேன் நான் தப்பு பண்றோம் அப்படின்னு. செகண்ட் வாட்டியும் திருப்பி ஒருத்தர் கேட்டாரு, கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ. தேர்ட் வாட்டி ஒருத்தர் கேட்டாரு 10 பேர் அப்படின்னா. ஆமாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. இவ்வளவு பேர் கேட்கறானுங்க அப்படின்னா இது தப்பு பண்ணல நம்ம. 10 பேர் வேணுங்க, எனக்கு 10 பேர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, சார் டேரக்டர் நீங்க எனக்கு அசன் டேரக்டர் ஓகேவா, அசன் டேரக்டர் சொன்னா ஓகே வான்னு அப்படியே கூப்பிட்டு நான் போட்டு சேர்த்தேன். அப்படியே 10 பேர் நல்லா வேலை பார்த்தாங்க. அந்த 10 பேர் ஈக்குவலா 10 பேர்னு சொல்ல முடியாது, 15 பேர் நான் சொல்றேன். ஏன்னா அது ஈக்குவலா அந்த சினிமாட்டோகிராஃபி டீம்ல இவங்க டீம்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களும் சேர்த்து எனக்காக வேலை பார்த்தாங்க. படத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி 15 பேர் தான் சொல்லணும். நம்ம அந்த 15 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப தேங்க்ஸ். டே ஒன்ல இருந்து நான் எனக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட அதிகமா மென்டலி பிசிக்கலி எல்லாமே உழைச்சது, அதிகமா வேலை பார்த்தோன்னா அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வேற யாரையா விட்டனான்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பிடிக்கும் நம்புறேன் நான். ஆசாசியா ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம். அந்த கதையில படம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்க எல்லாம் பாருங்க, பிடிச்சிருந்தா நல்லபடியா எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.